தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். கதை சொல்லி யூகேஜி சேர்ந்த குழந்தை. இந்த ஸ்டோரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். படித்த உடனே எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அந்த ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க அந்த என்ன கதை சொல்லி அந்த குழந்தை சேர்ந்தாங்கன்றதை பார்ப்போம். Awesome! A story in one of the schools in Chennai where admission is considered impossible. இந்த அருமையான கதை எங்கே நடந்தது அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்கூலில், அதுவும் பர்டிகுலராக அந்த ஸ்கூலில் அட்மிஷன் அப்படின்றது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரினா ஒரு ஸ்கூலில். என்ன அட்மிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு கெட் யூகேஜி அட்மிஷன். யூகேஜி சேர்க்கறதுக்கு தான் இந்த கதை எல்லாமே. ஓகேங்களா? த சைல்டு குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் why they brought her there. அந்த குழந்தைய அங்கே ஏன் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜ் கூட அந்த குழந்தைக்கு இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை தான் இல்லையா? இப்போ கூட்டுமே நிற்க வச்சோடனே கம்மு நின்றுருக்கு அந்த குழந்தை. when we all were standing நாங்கள் எல்லாருமே நின்றுட்டுருக்கோம். த ஸ்கூல் பிரின்சிபல் ஸ்டார்டட் டு கான்வர்ஸ் வித் த சைல்டு. ஸ்கூலோட பிரின்சிபல் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஆமாம், இங்கிலீஷில் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் இன்டர்வியூ ஐ ஹவ் எவர் விட்னஸ்ட் இன் மை லைஃப். இதுதான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்டர்வியூவாக இருக்கும். ஓகேங்களா? ஹியர் கோஸ், வாங்க பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்டுறாங்க, குழந்தைய பார்த்து. குழந்தை என்ன சொல்லுதுன்னா, சரித்ரா. நான் சரித்ரா அப்படின்னு சொல்லுது. குட், டெல் மீ சம்திங் யூ நோ. உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. குழந்தை என்ன சொல்லுதுன்னா, ஐ நோ மெனி திங்ஸ், டெல் மீ வாட் யூ வாண்ட். எனக்கு நிறைய விஷயம் தெரியும், உங்களுக்கு எது வேணுன்றது சொல்லுங்கள் அப்படின்னு அந்த குழந்தை பதில் சொல்லுது. அலஸ், there is no better point for இந்த இடத்துல நாட்டுன்றது வரக்கூடாது, கெட்டிங் த அட்மிஷன். அந்த குழந்தை அப்படி சொன்ன உடனே, ஐயோ ஸ்கூலில் அட்மிஷனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருக்குது. யாருக்குன்னா, குழந்தையோட அம்மாவுக்கு. சரித்ராஸ் மதர் வாஸ் ட்ரைங் டு மேக் அப் த சுச்சுவேஷன் பட் த பிரின்சிபல் ஸ்டாப்ட் ஹர். சரித்ராவோட அம்மா அந்த சூழ்நிலையை அப்படியே சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பிரின்சிபல் அவங்கள நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டர்னிங் டு சைல்டு ஷி செட். குழந்தை பக்கமாக திரும்பி அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னா, டெல் எனி ரைம் ஆர் ஸ்டோரி விச் யூ நோ. டெல் எனி ரைம், உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு கதையோ இல்லை ரைமோ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின், மறுபடியும் அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, which one you want, rhyme or story. உங்களுக்கு ரைம் சொல்லட்டுமா ஸ்டோரி சொல்லட்டுமான்னு அந்த குழந்தை கேட்குது. ஓகே, ப்ளீஸ் டெல் மீ a story. ஓகே, அப்படின்னா ஒரு கதை சொல்லு அப்படின்றாங்க. do you want to hear what I studied or what I wrote. நான் படித்த கதையை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா, இல்லை நான் எழுதின கதையை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. டேக்கன் டு சர்ப்ரைஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியந்தான். ஷி ஹாஸ்க்ட், அவங்க கேட்குறாங்க, ஹோ யூ ரைட் ஸ்டோரிஸ். ஓ அப்படியா, நீ கதையெல்லாம் கூட எழுதுவியா அப்படின்னு கேட்டவுடனே, why should I not write. ஏன் நான் கதையெல்லாம் எழுதக்கூடாதா அப்படின்னு அந்த குழந்தை பதில் சொல்லுது. Now even I was taken aback but she was impressed with the answer. நான் கொஞ்சம் பின்னாடி சாஞ்சு அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க அம்மா சொல்கிற மாதிரி வரும் இது. ஆனால் அவங்க அந்த ஆன்சர் கேட்டவுடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. she would have not heard such a story in our life. அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே கூட எங்களோட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு கதையை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெல் மீ ஸ்டோரி விச் யூ ஹேவ் ரிட்டன். அப்படியா, சரி, அப்படின்னா நீங்கள் எழுதின கதையே சொல்லுங்க அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. சரித்ரா said, ராவணன் கிட்னாப்டு சீதா and took her to ஸ்ரீலங்கா. சரித்ரா அந்த சைல்டு சொல்கிறாங்க, ராவண சீதாவை கிட்னாப் பண்ணிட்டான், கடத்திட்டு போய் ஸ்ரீலங்காவில் வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. The opening scene failed to impress, but still she encouraged the child to continue. இந்த ஓப்பனிங் சீன் அந்த அளவுக்கு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலனாலுமே கூட, ஸ்டில் ஷி என்கரேஜ்ட் த சைல்டு டு கண்டினியூ. அவங்க அந்த சைல்டை கண்டினியூ பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி, மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ராமா ஆஸ்க்ட் அனுமான்ஸ் ஹெல்ப் டு ரெஸ்கியூ சீதா. ராமா
அனுமான் கிட்ட உதவி கேட்குறாங்க. எதுக்காக? ரெஸ்கியூ சீதா, சீதாவை காப்பாற்றுறதுக்காக. ஹனுமன் டு அக்ரி டு ஹெல்ப் ராமா. அனுமன் என்னது? ராமாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். தென் அப்புறம் அப்படின்னு கேட்டவுடனே நவ் ஹனுமன் கால்ட் இஸ் ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னோடனே நவ் இப்போது ஹனுமன் அவனோட ஃப்ரெண்டு ஸ்பைடர்மேனை கூப்பிட்டான் அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே நோ ஒன் எக்ஸ்பெக்டட் திஸ் ட்விஸ்ட் இன் த ஸ்டோரி. நோ ஒன் எக்ஸ்பெக்டட் திஸ் ட்விஸ்ட் இன் த ஸ்டோரி அப்படின்னா யாருமே இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு திருப்பு முனை யாருமே எதிர்பார்க்கல. அந்த கதையில் ஸ்பைடர்மேன் என்ன அப்படின்ற மாதிரி. வாய் அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. ஏன் இப்போ அங்கே ஸ்பைடர்மேன் வராங்க அப்படின்றவொன்னே பிகாஸ் there are a lot of mountains between India and Sri Lanka. But if we have Spider-Man, we can go easily with this rope. அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் நிறைய மலைகள்லாம் இருக்குது. அதனால் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸ்பைடர்மேன் இருந்தால் அந்த ரோப்பு வச்சு என்ன பண்ணலாம், சரக்குன்னு அப்படியே மாட்டி மாட்டி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹனுமன் கேன் ஃப்ளை isn't it? ஆனால் ஹனுமானால் பறக்க முடியும்ல அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை சொல்கிறாங்க எஸ் பட் ஹீ இஸ் ஹேவிங் சஞ்சீவி மவுண்டைன் ஆன் ஒன் ஹேண்ட் ஸோ இட் கான்ட் ஃப்ளை வெரி ஃபாஸ்ட். ஆமாம், ஆனால் ஹனுமன் கையில் ஒரு சஞ்சீவி மலையை வச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, வேகமாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் இஸ் குவைட், எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆஃப்டர் அ வைல் சரித்ரா ஆஸ்க்ட், கொஞ்ச நேரம் கழித்து சரித்ரா கேட்குறாங்க ஷுட் ஐ கண்டினியூ ஆர் நாட், நான் இப்போ தொடர்ந்து சொல்லட்டுமா வேணாவா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டவுடனே ஓகே ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்னு அந்த பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஹனுமன் அண்ட் ஸ்பைடர்மேன் ஃப்ளீவ் டு ஸ்ரீலங்கா அண்ட் ரெஸ்கியூடு சீதா. ஹனுமனும் ஸ்பைடர்மேனும் ஸ்ரீலங்காவுக்கு பறந்து போய் சீதாவை காப்பாற்றிட்டாங்க. சீதா செட் தேங்க்ஸ் டு போத், சீதா ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னோடனே பிரின்சிபல் கேட்குறாங்க வாய், ஏன் அப்படின்னோடனே when you are helped you should say thanks. யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நாம் நன்றி சொல்லணும், அப்படி தான் விஷயம் அப்படின்ற மாதிரி. when you are helped you should say thanks, யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ சீதா ரெக்வெஸ்டட் ஹனுமான் டு கால் ஹல்க். அப்புறம் சீதா ஹனுமான் கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாங்க, கேட்டாங்க என்ன அப்படின்னா ஹல்கை கூப்பிடு அப்படின்ட்டு. ஆல் வேர் சர்ப்ரைஸ்ட், எல்லாருக்குமே ஆச்சரியமாகிடுச்சு. She realized our curiosity and said, அவளுக்கு நம்மளோட அந்த ஆர்வம் என்னன்றது புரிஞ்சிடுச்சு. உடனே சொல்கிறா now சீதா இஸ் தேர், இப்போ சீதா அங்கே இருக்கிறாங்க. ஸோ டு டேக் கேர் ஹர் சேஃப்ட்லி பேக் டு ராமா, அதனால் சேஃப்டியாக பாதுகாப்பாக திரும்பவும் ராமாக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்கணும், ஒப்படைக்கணும். ஷீ கால்ட் ஹல்க், அதனால தான் ஹல்கை கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட், என்ன ஹனுமான் கேன் கேரி சீதா ரைட், இதை வந்து ஹெட்மாஸ்டர் அது பிரின்சிபல் சொல்கிறாங்க. என்னது, ஹனுமனால் சீதாவை கேரி பண்ண முடியும் இல்லை, தூக்கிட்டு வர முடியல, அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஹல்க்கு கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே எஸ் பட் ஹி ஹேஸ் சஞ்சீவி மவுண்டைன் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் ஹேஸ் டு ஹோல்டு ஸ்பைடர்மேன் ஆன் த அதர். ஆமாம் பறக்க முடியும், ஹனுமனோட ஒரு கையில் சஞ்சீவி மலையும் இன்னொரு கையில் ஸ்பைடர்மேனையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சீதாவை பிடிக்க முடியும், சீதாவை தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு அர்த்தம். நோ ஒன் குட் கண்ட்ரோல் தேர் ஸ்மைல்ஸ், நோ ஒன் கோட் கண்ட்ரோல் தேர் ஸ்மைல்ஸ். அங்கே இருந்த எல்லாராலையுமே அந்த சிரிப்பை அடக்க முடியல, அப்படியே லைட்டாக சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க, முகத்தில் தெரியுது. ஸோ வென் தே ஆல் ஸ்டார்டட் டு இந்தியா தே மெட் மை ஃப்ரெண்ட் அக்ஷய். எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா தே மெட் மை ஃப்ரெண்ட் அக்ஷய் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் அக்ஷயை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. ஹவு கம் அக்ஷய் தேர் நவ், அக்ஷய் இப்போ ஏன் அங்கே வந்தான், ஓகேங்களா அப்படின்ற மாதிரி பொருள். இந்த கதையில் அக்ஷய் இங்கே ஏன் வந்தான் அப்படின்னோடனே குழந்தை சொல்லுது பிகாஸ் இட்ஸ் மை ஸ்டோரி அண்ட் ஐ கேன் பிரிங் எனி ஒன் தேர், ஏன்னா இது நான் எழுதின கதை, யாரை வேணால் எங்கே வேணால் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. த பிரின்சிபல் டிடன்ட் கெட் ஹேங்க்ரி பட் வெயிட்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ட்விஸ்ட். பிரின்சிபலுக்கு கோவம்லாம் படலை, அவங்க அடுத்து என்ன ட்விஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் ஆல் ஸ்டார்டட் டு இந்தியா அண்ட் லேண்டட் அட் சென்னை வேளச்சேரி பஸ் ஸ்டாப். எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி இந்தியா வந்தவுடனே எங்கே லேண்ட் ஆகுறாங்கன்னா சென்னை வேளச்சேரி பஸ் ஸ்டாப்பில் லேண்ட் ஆகுறாங்க. நவ் ஐ ஆஸ்க்ட் வை தே ஹவ் லேண்டட் இன் வேளச்சேரி பஸ் ஸ்டாப்.
ஏன் அவங்க எல்லாரும் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டில் லேண்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்ட உடனே பிகாஸ் தே ஃபர்கெட் த வே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வழி மறந்து போச்சு. ஹல்க் காட் அன் ஐடியா அண்ட் கால்டு டோரா. ஹல்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு அண்ட் கால்டு டோரா. டோராவை கூப்பிட்டாங்க. ஐ கேம் டு நோ அபவுட் டோரா ஒன்லி தேர். இது வந்து பிரின்சிபல் சொல்கிறாங்க. டோரா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரு எனக்கு அங்கே தான் தெரியும் அப்படின்றது. டோரா கேம் அண்ட் ஷி டுக் சீதா டு வேளச்சேரி வீனஸ் காலனி. டோரா கேம், டோரா வந்து அண்ட் ஷி டுக் சீதா டு வேளச்சேரி வீனஸ் காலனி. சீதாவை வேளச்சேரி வீனஸ் காலனிக்கு கூப்பிட்டு போனாங்க. தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஃபினிஷ்டு த ஸ்டோரி வித் அ ஸ்மைல். லேசான சிரிப்போடு அந்த கதையை முடிச்சிட்டாங்க. த பிரின்சிபல் ஆஸ்க்ஸ் வை வீனஸ் காலனி. ஏன் வீனஸ் காலனிக்கு வந்தாங்க அப்படின்னோடனே பிகாஸ் சீதா லிவ்ஸ் தேர் அண்ட் ஐ எம் சீதா. ஏன் அப்படின்னா சீதா அங்கே தான் வாழுறாங்க, நான் தான் அந்த சீதா அப்படின்னு பதில் சொன்னோடனே த பிரின்சிபல் வாஸ் இம்ப்ரெஸ்ட் அண்ட் எம்ப்ராஸ்ட் த சைல்டு. அப்படி சொன்னோடனே அந்த பிரின்சிபலுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அண்ட் எம்ப்ராஸ்டு த சைல்டு. எம்ப்ராஸ்டு அப்படின்னா கட்டி தழுவுறது, அரவணைத்து கொள்வது. அது மாதிரி அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டாங்க. ஷி ஹாஸ் பீன் அட்மிட்டட் இன் யூகேஜி. அவங்களுக்கு யூகேஜிக்கு அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் வாஸ் கிஃப்டட் வித் அ டோரா டால். கூடவே ஒரு டோராவோட பொம்மையை கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு கதை முடியுது. ஓகேங்களா? கிட்ஸ் கேன் ரியலி அமேஸ். நிஜமாகவே கிட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமானவங்க. பட் வி கிளிப் தேர் விங்ஸ். கிளிப் அப்படின்னா கட்டி போடுறது, விங்ஸ் அப்படின்னா அவங்கள சிறகுகள். சிறகுகள் அப்படின்றத விட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட எண்ணங்களை நாம் கட்டி போட்டுடுறோம். எக்ஸ்பெக்டிங் தெம் டு டூ திங்ஸ் ஆஸ் வி சி இட் ரைட். நாம் எது நல்லது எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் அவங்கள செய்ய சொல்கிறோமே தவிர நாட் ஃப்ரம் தர் வியூ பாயிண்ட். அவங்களோட மனசில் அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம யோசித்து கூட பார்க்குறது கிடையாது. லெட்ஸ் கிவ் எவ்ரி சைல்டு ஃப்ரீடம் டு டூ தேர் ஓன் திங். நாம் ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும். வாட்ச் தட் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தினாலே போதும், அவங்களோட கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் எல்லாமே அவங்களால கண்டிப்பாக அடைய முடியும். இட் இஸ் ஒன் ஆஃப் த குட் போஸ்ட் ஐ ஹவ் சீன். நான் பார்த்ததுலே இது ஒரு ரொம்ப அருமையான பதிவு அப்படின்றது இந்த கதை இதோட முடியுது. நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ் மூலமாகவே ஆங்கிலம் கற்றுக்கணுமா? அப்போ லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ அது முக்கியம் கிடையாது. ஷேர் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். நாம் எந்த வீடியோவை போட்டாலும் உடனே இந்த உலகம் அதை ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணணும். மொக்க வீடியோவாக இருந்தாலும் மக்களை ரீச் ஆகணும்.